Hello, good afternoon. This is Dr. Ramanathan Archana. At the moment வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் நிற்கிறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நிற்கிறேன். இன்றைக்கு காலை 8 மணிக்கு வந்தேன். நான் நம்ம ஒரு கடிதமும் தெரியல. இப்போ சப்ஜெக்ட் லாக்க போய் கேட்டேன். நான் அப்போ சப்ஜெக்ட் லாக் மிஸ்ஸஸ் ஜீவானி சொன்னவா வந்து என்ன வந்து இப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றுறதாக, பேராதனியக்கு வந்து இன்னும் திருப்பி அட்டாச் பண்ணுவதாக, பேராதனியக்கு திருப்பி போடுறதாக கடிதம் அடிச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னவ. பட் அந்த கடிதத்தை நான் பார்க்கல. அவள் சொன்னதை நான் சொல்கிறேன், மிஸ்ஸஸ் ஜீவானி என்று சொல்லி அவள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான். அதாவது வந்து வெல்கம் டு கல்முனை எல்லாம் போட்டுக்கிறீங்க. அதாவது பேராதனியக்கு நான் ஒரு நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காக தான் ஒர்க் பண்ணேன். முதல் நான் அங்கே ஒர்க் பண்ணிக்க 4-5 யூனிட் ஒன்றா பார்த்து நான் பிளானிங், ஹெல்த் இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மற்றது அர்ஜுன சைடு இதர மற்ற வேலைகள் அதுகள் வந்து அங்கே போடினோன்னு நினைக்கிறேன். பட் உண்ணாவிரதம் என்பது உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி ஆயுதம். டெல் அபவுட் நியூ அப்டேட்ஸ், கரண்ட் அப்டேட் வந்து கையில் ஒரு கடிதம் தரவும் பயப்படினோம். அப்போது வணக்கம் சார், நிலமாக இருக்கிறீங்களா, சாவச்சேரி வாரீங்களா, சாவச்சேரிக்கு வேற விடமாட்டேன் போலடக்கு தான் நினைக்கிறேன். நான் சாவச்சேரிக்கு வேற விட மாட்டேன் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கணும். நல்ல மாதிரி இருக்கிற எதிர்கால முதலமைச்சராக போட்டால் கடமையை நிறைவாக செய்வீர்களா? குமாரசாமி பிரபாகரன் போட்டால் கட்டாயம் செய்வேன். பிரபாகரனை மட்டும் பட்டி போடுவானுங்கள் யூடியூப்பில். விச் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோயிங் டு? சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா, சாதாரண மருத்துவரா என்ன இப்போ பேரதனைக்கு போடுறாண்டு இப்போ வாயால் சொல்லியிருக்கணும். அவ்வளோதான், போட்டு பார்க்கட்டும். தமிழ் சிங்களம் முஸ்லீம் பிரித்து வட்டியும் பார்த்தவே அதுவும் சரி வரையில் அவைக்கு. எனக்கு வடிவாகவே முஸ்லீம் நண்பரோட இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை வடிவாக தமிழிலே சொல்ல தெரிந்த தமிழன் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அது சொல்லுவதற்கு நான் 3 வருடங்கள் கூட தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன். 23 பேரில் 22 பேருக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தரவில்லை என்றது பிரச்சனை என்றது அவருக்கு விளங்கவில்லை. கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இப்போ என்றால் கேட்டால் நான் அதாவது லைவ்லேயே சொல்லலாம்னு பார்க்குறேன். இப்போ மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கில் இருந்தால் கதைச்சு கொண்டிருக்கிறேன். யூ கேன் சி. இதை கூட அவர்கள் சொல்லுவார்கள், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் லைவ் செய்வாண்டு. நாங்கள் ஒரு பிள்ளை செய்யாட்டி ஏன் லைவ் இல்லை, இன்னும் இப்போ நீங்கள் டாய்லெட் இருக்கேக்கையோ ஜூரின் இருக்கேக்கையோ நான் லைவ் எடுத்து போடவில்லை. சாதாரணமாக நீங்கள் செய்கிற விஷயத்தை நான் போட்டுக்கிறேன். நான் வந்து உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்காமல் போகணும். ஒரு டாக்டர்கிட்ட கார் பார்க்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட்டில் பார்த்தால் இவர் டியூட்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி வந்து நாங்கள் ஒரு ஓப்பன் அண்ட் ஃபேர் சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. ஒரு டாக்டர் இப்போ அதாவது பேஷண்ட் வந்து டாக்டரை சூஸ் பண்ணக்கூடிய இருக்கணும். எனக்கு அந்த டாக்டரை விருப்பம், இந்த டாக்டரை விருப்பம், அவர்கிட்ட நான் காட்ட போகிறேன்னு சூஸ் பண்ண இருக்கணும். பேஷண்ட் வந்து அவரோட நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது, அதாவது சுகாதாரம் சம்பந்தம் இல்லாத வெளி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பேஷண்ட்ஸ், அதாவது வந்து என்னுடைய அம்மாக்கள் வந்து என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கன ஆசைகளோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன். பட் அதுக்குள்ள வந்தும் இவர்கள் வந்து அதை செய்ய விடுவதாக இல்லை. நான் உண்மையாகவே ஐம் ஃபெட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். முக்கியமாக இந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குடைய இது இல்லாமல் போயிட்டுது. மற்றது இப்போ எந்த விஷயங்களை கையாளுகின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையற்று போகின்றது. இப்போது இருக்கிற மனநிலையில் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் சேவை பண்ண இயலுமா? அதாவது நான் என்ன விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் மாற்றத்தான் போகிறார்கள், அடைக்கத்தான் போகிறார்கள். அப்போ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர முடியுமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம். இதுவரை எனக்கு கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை, தருவார்களா பார்ப்போம். நாங்கள் எல்லாரையும் நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும். இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும் போது, கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய ஊடர்களையும் கதைக்கலாம். அப்படி பார்த்தால் டக்ளஸ் ஐயா பிள்ளையான விடயங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள். உங்களுக்கு துணிவு இருந்தால் எழுதுங்கள். எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற போது 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப எழுதுவதால் பிரயோசனம் இல்லை. இப்போது ஏதாவது டக்ளஸ் ஐயாவாக இருக்கலாம், கஜேந்திரன் எம்பியா இருக்கலாம், கஜேந்திரகுமார் எம்பியா இருக்கலாம், ஏதோ 6 கோடி காசு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை
அதை பாவிக்கக்கூடிய மண்டை வளம் யாராவது இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் பொது நலத்தோடு அதில் அவர் பார்ப்பது இதில் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இங்கே எடுக்கலாம், என்னுடைய தம்பிக்கு எப்படி பில்டிங்கை கட்ட கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோட இதில் வந்து தான் கமெண்ட் பண்ணி நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஃபோன்கள் கூட நான் ஆன்சர் பண்ணுவதில்லை. அதிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் ஒரு தனிக்கட்டையாக இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று. இப்போது கூட தனியத்தான் இருக்கிறேன், காரில் வேறு யாரும் இல்லை, தனியத்தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே தனியத்தான் இருப்பேன். எனக்கு இவர்கள் சுட்டு கொண்டாலும் பரவாயில்லை, ஒரு நாள் தானே. சுடுவர்களை தயவு செய்து தலையில் சுடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கைகளில் சுட்டால் கால்களில் சுட்டால் நோக்கும், மருந்து கட்ட வேணும், எனக்கு அதுக்கெல்லாம் பயம். ஆதலால் தலையில் சுடுமாறு உங்களிடம் புண்ணிய அதாவது ஒரு சூட்டில் தலையில் சுட்டு அல்லது நெஞ்சில் சுட்டு என்னை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லூர் ஆலயத்தில் நீங்கள் உண்ணாவிரும்ப அடிப்படை குறிக்கோள் என்ன? நான் நினைத்தேன் இவர்களுக்கு எதிராக அப்படியான ஒரு வேலையை செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ், அதாவது வந்து வெளிநாட்டு யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் இந்த இதில் கூட எடுக்கலாமா என்று யோசித்தேன். ஆனால் ஏற்கனவே ஒருவரை கொன்றவர்கள், அதனால் அது என்னுடைய கடைசி ஆயுதம், அதை நான் பாவிக்கிற நேரத்தில் பாவிப்பேன்.